வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டிஎன்பிசி வந்து சிடிஎஸ்சி அதாவது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து நேற்று ரீசெண்டாக வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸை வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்காங்க. அது போக வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டையும் ரிவர்ஸ் பண்ணியிருக்கத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து இந்த வேகன்சிஸ் இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு வந்து இவ்வளோ வேகன்சிஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்கும், அதே மாதிரி இந்த ஏஜ் லிமிட்ஸ்க்கு வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்தெந்த போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். ஓகேவா? இதுல அதோட போஸ்ட் கோடு வந்து 3266 இந்த போஸ்ட் கோடுக்கு வேகன்சி ரிவைஸ் பண்ணி 211 வேகன்சியா வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமா. அதே மாதிரி டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல் இதுக்கு வந்து 4 வேகன்சியை வந்து ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு போஸ்டிங்ஸ்க்கு வந்து ரிவைஸ் பண்ணி ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க டிஎன்பிசி. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து 3368 இந்த போஸ்ட் கோடுக்கு வந்து 32 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32. ஸோ எஸ் சர்வீஸ் மேன் அப்படி இருந்தாங்கன்னா 32 அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 42, எஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 50 அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமா இந்த வேகன்சி வந்து ஒரு ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அது மாதிரி வந்து ரிவர்ஸ்டு வேகன்சிஸ் வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தின ஒரு நோட்டிபிகேஷன் தான் நேற்று வந்தது. ஸோ இதை பத்தி ஒரு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க, அதனாலதான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து தனித்தனியா கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பிசிஎம் எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு அந்த போஸ்டிங்க்கு வந்து என்னென்ன மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிற எஸ்சி அதுக்கு வந்து என்னென்ன மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல் அதர் டீடைல்ஸ் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ரிமைன் அன்சேஞ்ச். மற்ற எல்லாமே வந்து அன்சேஞ்சா இருக்கு. இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாத்தோட வேகன்சிஸ் மற்ற எல்லாத்தோட ஏஜ் கன்செஷன் வந்து அப்படியே தான் இருக்கு. இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்குங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து எந்தெந்த போஸ்டிங் வந்து எந்தெந்த கேட்டகரிஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் நம்ம பார்த்தோம்ல, 211 வேகன்சிஸ் வந்து இந்த மாதிரி தான் ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்காங்க. டோட்டல் 211 வேகன்சிஸை வந்து இந்த மாதிரி தான் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிசி ஓபிசிஎம்க்கு வந்து 3, பிசி ஓபிசிஎம் ஜென்ரலுக்கு வந்து 26. நான் முதல் சொன்ன மாதிரி ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல்ஸ்க்கு வந்து 4 வேகன்சிஸ் பார்த்தோம்ல. ஸோ அது ஜென்ரல் உமனுக்கு வந்து 1, அதே மாதிரி பிசி ஓபிசிஎம் ஜென்ரலுக்கு வந்து 1, எஸ்டி பீப்புள் ஸ்டடி இன் தமிழ் மீடியத்துக்கு வந்து மொத்தம் வந்து 4 அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரிவைஸ்டு வேகன்சிஸ் அண்ட் வந்து ஏஜ் கன்செஷனுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். மற்ற எல்லாமே வந்து அந்த இடம்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு மட்டும் சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து டிஎன்பிசி வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுல வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம்.